நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 2013ஆம் ஆண்டு சிறந்த சமூக போராளி. தாழ்த்தப்பட்ட பொண்ணுக்கும் தமிழகத்து மண்ணுக்கும், தாழ்த்தப்பட்ட பொண்ணுக்கும் தமிழகத்து மண்ணுக்கும் வர்க்கபூர்வ உறவு இருக்குதுங்க. எங்க வாழ்க்கை அதிலே பின்னி கிடக்குங்க, எங்க வாழ்க்கை அதிலே பின்னி கிடக்குங்க. ஓரியக்கோட்டை கிராமத்தின் விவசாய கூலியான சந்தனமேரியின் வாழ்க்கை கதை சவால்களும் தியாகங்களும் நிறைந்தது. இறுக்கமான சாதிய நடைமுறைகளை கொண்ட பகுதியில் வாழும் இவர் கடந்த 30 வருடங்களாக அதற்கு எதிராய் குரல் கொடுத்து வரும் உண்மை போராளி. தலித் பிரச்சனைகள், பெண்கள் பிரச்சனைகள் என்று ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நெஞ்சுறுதியுடன் போராடும் இவர் பர்மாவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர். ஆரம்ப நாட்களில் இந்திய மக்கள் முன்னணி என்ற அமைப்பில் இணைந்து பணியாற்றிய இவர் கடந்த 10 வருடங்களாய் உழைக்கும் பெண்கள் இயக்கம் என்ற அமைப்பை உருவாக்கி ஒடுக்கப்பட்ட பெண்களுக்காக களப்பணி செய்து வருகிறார். இன்றைக்கு வேலைக்கு போகும் பெண்களில் படித்த பெண்கள் மீது ஒடுக்குமுறை கையாளும் போது படிக்காத கடைநிலை வேலை செய்யும் பெண்களின் நிலை இன்னும் நெருக்கடி நிறைந்ததாக உள்ளது. அந்த நெருக்கடிகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் எதிராக தன் உழைக்கும் பெண்கள் இயக்கம் மூலமாக தொடர்ந்து போராடி வரும் சந்தனமேரியை சிறந்த சமூக போராளியாக தேர்ந்தெடுப்பதில் நீயா நானா பெருமகிழ்ச்சி அடைகிறது. சிறந்த சமூக போராளி சந்தனமேரி அவர்கள். சந்தனமேரி அம்மாவுடைய பொண்ணு இங்கே வந்திருக்காங்க. நாங்கள் வாங்க, அவங்க குடும்பத்தார். ஏன்னா இது மாதிரியான சமூக போராளிகளுக்கு அவங்க குடும்பம் பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும், இல்லைன்னா அவங்க சமூக சார்ந்த விஷயங்களை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். வணக்கம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏகப்பட்ட நெருக்கடிகளை குடும்பங்களிலிருந்தும் நாங்கள் வாழ்கின்ற அந்த பகுதியினுடைய கிராம மக்களிடமிருந்தும் அந்த பகுதியினுடைய அனைத்து பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய நாங்கள் நெருக்கடிகளை நிறைய சந்திக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு அசிங்கத்தை கூட ஏற்றுக்கொண்டு 25 வருஷம் என்னுடைய இந்த போராட்டங்கள் தொடர்ந்துருக்கு. நான் கூட ஒரு காலத்தில் ரொம்ப மனவேதனைப்பட்டது உண்டு. நாம் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பம் அல்லது நான் வந்து புரட்சிகர அமைப்பு தோழர் நல்லவன் அவங்களுக்கு நான் பாவம் தொட்டு வணங்குகிறேன். தோழர் நமசு என்ற நமச்சிவாயம் எனக்கு குரு, அவங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு தோழர் வந்து இந்த விருது வழங்கினதுலையும் நீயா நானா நிகழ்ச்சியில் இந்த பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் குறிப்பாக என்னைய இந்த தமிழக அளவுக்கு வெளியில் அறிமுகப்படுத்தினது தம்பி பாரதி தம்பி அவர்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய. ஆரம்பத்தில் அவங்களத்தான் நான் சந்தித்தேன். நான் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவேன், என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது உங்களால தான் அப்படின்ட்டு. அந்த அடிப்படையில் நான் ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. அஜிதா. சந்தனமேரி அம்மாவை ஒரு 12-15 ஆண்டுகளாக தெரியும். நிறைய தலித் இயக்கங்கள், தலித் பெண்கள் இயக்கங்கள், தமிழ்நாடு எழுச்சி அமைப்பு, அப்புறம் இங்கே பிம்லா அவர்கள் வந்திருக்காங்க. இப்படி எல்லா இயக்கங்களும் எந்த ஒரு பெண்களுக்கான தலித் பெண்களுக்கான வேலை செய்யும் பொழுது அவங்களுடைய பெயரை விட்டு விட்டு செய்யவே முடியாது. எங்களை போன்ற இருக்கவங்க வெறும் வக்கீலாகவும் வழக்கறிஞராகவும் படாடபமாக இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் இறங்கி வேலை செய்யணுன்ற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான ஒரு முன்னுதாரணம். அதனால் அவர்களுக்கும் எங்களை மாதிரி இருக்கவங்கலாம், நம்மளை போன்ற இருக்கவங்கலாம் பெரிய கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்து நல்லக்கண்ணு சார். ஆக்சுவலாக முதல்ல எங்களுடைய சிறப்பான நன்றி. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. உங்களை தான் வந்தோடனே உங்கள் வணக்கம் சொல்லி பேசினாங்க. அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிக ஜாதிய கொடுமைகள் இன்றும் நீடித்து வரக்கூடியது. அதில் ஒரு தலித்தாக பிறந்து இவ்வளவு போராட்டங்களை நடத்தி இவ்வளவு பர்மா அகதிகள் என்பது பர்மாவிலிருந்து வேலைக்கு போனவர்கள் திரும்ப வந்து இந்த வெளிநாட்டுக்கு போனதுனால தான் அந்த உணர்வே வந்திருக்கு.
உள்ளூர்லேயே இருந்தால் அந்த உணர்வு வராது, அவ்வளோ சீக்கிரத்தில் மங்கி போகும். அதையெல்லாம் விட்டுட்டு அங்கேருந்து வந்து இவ்வளவு காலமாக பாடுபட்டிருப்பதுக்கு ஒரு பாராட்டு கொடுக்க முறையில் தேர்ந்தெடுத்ததுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இன்றைக்கும் ஜாதிய கொடுமையில் முதலில் பாதிக்கப்படுவது பெண்கள் தான். ஜாதியானாலும் சரி, மதமானாலும் சரி, எதனாலும் மற்ற பேரை கேவலப்படுத்த விட பெண்ணை தான் கேவலப்படுத்துவாங்க முதல்ல. அதையெல்லாம் மீறி சந்தனமாரியம்மாள் இந்த மாதிரி இந்த இயக்கத்தில் சேர்ந்து அவருடைய எடுத்த முயற்சிக்கு அவருடைய பெருமைப்படுத்தக்கூடிய முறையில் விருது கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஒரு நல்ல சமூக போராளி எனக்கு இது ஒரு நிமிஷம் கொடுங்க. நீங்கள் ஒரு நல்ல பாடகியும் கூட நான் அதில் கேட்டேன், அதுவும் சமூகம் சார்ந்த விஷயங்களை பாடுறோம். அழகா எங்களுக்கா அம்பேத்கரை பற்றி பாடுங்க. வெல்ல முடியாதவர் அம்பேத்கர், அந்த வேங்கையை போல் போராடிய வீரன் யார், வேறு யார்? வெல்ல முடியாதவர் அம்பேத்கர், மனித குலத்தை பிரித்த மதத்தை அழிக்க பிறந்த வீரர். வெல்ல முடியாதவர் அம்பேத்கர், அந்த வேங்கையை போல் போராடிய வீரன் யார், வேறு யார்?